செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஹோசானா உன்னத தேவனே ஹோசானா 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 உன்னத தேவனே ஹோசானா 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 கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஹோசானா உன்னத தேவனே ஹோசானா 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 உன்னத தேவனே ஹோசானா ஹோசானா ஹோசானா. Let us all look unto Jesus with hope. எதிர்பார்ப்போடு நாங்கள் இயேசுவை பார்ப்போம். Today is the first Friday of this month. இன்று இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. And the Sacred Heart of Jesus is ready to bless all of us on this day. இன்றைய நாளில் இயேசுவின் திருஹிருதயம் எங்களை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறது. This Jesus on this altar has come to bless each and every one of us. பீடத்தில் இருக்கிற இயேசு எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வந்துள்ளார். And he has overcome all powers of evil. எல்லா சகல சத்துருவின் எல்லா தடைகளையும் கடந்து அவர் வந்திருக்கிறார். He is victorious over all powers of nature. இயற்கையின் எல்லா சகல சக்திகளையும் வெற்றி கொண்டு வந்திருக்கிறார். Jesus has power over our life. எங்கள் வாழ்க்கையின் மீது அவருக்கு வல்லமை உண்டு. Jesus has power over our health. எங்கள் உடல் நலத்தின் மீது இயேசுவுக்கு வல்லமை உண்டு. Jesus has power over our sickness. எங்கள் நோய்கள் மீது அவருக்கு அதிகாரம் உண்டு. Jesus has power over our family. எங்கள் குடும்பங்கள் மீது இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. Jesus has power over our business. எங்கள் தொழில் மீது இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. Jesus has power over our finances. எங்கள் பணம் பொருளாதாரம் மீது இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. Jesus has power over our children. எங்கள் பிள்ளைகள் மீது இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. Jesus has power over your marriage. உங்கள் திருமண வாழ்க்கை மீது இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. If anything has gone wrong, ஏதும் குறைபாடு நடந்திருந்தால் Jesus can set everything right. இயேசுவால் அவை அனைத்தையும் திருத்த முடியும். If you believe in the power of Jesus, இயேசுவின் வல்லமையை நம்பினால் invite Jesus into your life. இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் வரவேற்றுங்கள். When Jesus came to Jerusalem, இயேசு எருசலேமுக்கு வந்த பொழுது victorious king, ஒரு வெற்றி சூடிய அரசனாக வந்த பொழுது people welcomed him singing Hosanna. மக்கள் அவரை ஓசானா என்று வாழ்த்தி வரவேற்றார்கள். Hosanna means Lord Jesus, Savior come to save us. ஹோசானா என்பதன் அர்த்தம் மீட்பரை எம்மை மீட்டுக் கொள்ள வாரும். If Jesus is your Savior, இயேசு உங்கள் மீட்பராக இருந்தால் welcome him as your Savior.
அவரை உங்கள் மீட்பராக வரவேற்றுக் கொள்ளுங்கள். Let us all stand together. நாங்கள் அனைவரும் ஒன்றாக எழுந்து நிற்போம். Welcome Jesus into our midst. இயேசுவை எங்கள் மத்தியில் வரவேற்போம். Into your life. உங்கள் வாழ்க்கைக்குள், Into your body. உங்கள் உடலுக்குள், Into your family. உங்கள் குடும்பங்களுக்குள், Into your finances. உங்கள் பொருளாதாரத்திற்குள், Into your job. உங்கள் வேலைக்குள், into your business. நீங்கள் செய்யும் தொழிலுக்குள் Let us welcome him. அவரை நாங்கள் வரவேற்போம். Let's all sing together. நாங்கள் அனைவரும் பாடுவோம். The same hymn we sang now. நாங்கள் பாடிய அதே பாடலை மீண்டும் பாடுவோம். All of you can sing together in a loud voice. எல்லோரும் நன்றாக குரலை உயர்த்தி இயேசுவை வாழ்த்தி பாடுவோம். I hope that this song is well known to all of you. உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான பாடல் என்று நான் நம்புகின்றேன். So as one community, let's all sing together. ஆகவே இலகுவான வரிகள் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஹோசானா உன்னத தேவனே. ஒரே குரலாய் எல்லோரும் சத்தமாக வாழ்த்தி பாடுவோம். ஹோசானா 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 உன்னத தேவனே. Hosanna, Hosanna, Hosanna. Once again, all together. Hosanna, unnada devane. Hosanna, Hosanna, Hosanna. Hosanna, உன்னத தேவனே. Hosanna, Hosanna, Hosanna. Let's all praise and glorify God freely, lifting our hands before the Lord. எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை முழுமையாக துதித்து ஆராதனை செய்வோம். In your own words, you praise in a loud voice. உங்கள் சொந்த வசனங்களை உபயோகித்து குரல்களை உயர்த்தி ஆண்டவரை துதியுங்கள். God is going to set you free now. ஆண்டவர் உங்களை இப்பொழுது விடுதலை செய்ய போகிறார். God is going to heal you now. அவர் உங்களை குணமாக்க போகிறார். God is going to enter into your life now. உங்கள் வாழ்க்கைக்குள் வரப்போகிறார். God is going to enter into your family now. உங்கள் குடும்பத்திற்குள் வரப்போகிறார். God is going to enter everything that you are going to do now. உங்கள் வாழ்க்கையில் முகம் கொடுக்கின்ற அனைத்திற்குள்ளும் அவர் வரப்போகிறார். Hallelujah, 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 hallelujah. சுதிக்கின்றோம், சுதிக்கின்றோம். Hallelujah, 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 hallelujah. Kalak malak kalak 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 malaki. Manchalak 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 manchalak. Hallelujah, 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 hallelujah. Lord Jesus Christ, your mighty name be glorified in this community. As we love people who are praising you, glorifying you, Lord. Let heaven be open. The blessing be showered upon everybody who is calling on your name and praising you, Lord. Lord Jesus Christ, always in the praising community, you are always praised to put our blessings on them. Mighty healings may take place in this community. Mighty deliverance may happen in this community. Lord Jesus Christ, let your powerful and wounded hands be stretched towards everybody in this community. Let them be able to experience loving embrace, O Lord. Hallelujah, 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 hallelujah. Let miracle happen in the mighty name of Jesus. Let be mighty deliverance in the powerful name of Jesus. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Praise you, Jesus. Thank you, Jesus. Praise you, Jesus. Shalaka malak 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 malaki. Maranchalak 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 maranchalak. Praise the Lord.
Praise the Lord. Hallelujah. 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 Dear brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, during this first Friday, we are going to consecrate ourselves to the Sacred Heart of Jesus. இந்த முதல் வெள்ளிக்கிழமை அன்று நாங்கள் எங்களை இயேசுவின் திவ்ய இருதயಕ್ಕೆ அர்ப்பணம் செய்ய போகிறோம். Every individual and family consecrated to the Sacred Heart of Jesus ஒவ்வொரு குடும்பமும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு அர்ப்பணம் செய்யப்படுகின்றோம். will be taken care of by the Lord. அவர் ஆண்டவரால் அவர்கள் ஆட்கொள்ளப்படுவார்கள். Every family consecrated to the Sacred Heart of Jesus இயேசுவின் திரு இருதயத்திற்கு அர்ப்பணம் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பமும் will be protected by the Lord. ஆண்டவரால் பாதுகாக்கப்படுவார்கள். Any family that is consecrated to Jesus will never be attacked by the evil. இயேசுவுக்கு அர்ப்பணம் செய்யப்படுகின்ற எந்த குடும்பமும் எதிரியின் தாக்குதலுக்கு ஆளாகாது. God will not allow any evil power to attack and destroy that family. எந்த அசுத்த சக்தியும் அந்த குடும்பத்தை தாக்கவோ சீரழிக்கவோ ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். He will keep the family covered with the blood of Jesus. அவர் இயேசுவின் திரு இரத்தத்தினால் அந்த குடும்பத்தை ரட்சிப்பார். So now let's all together pray that consecration to Sacred Heart. இயேசுவின் திரு இருதயத்திற்கு அர்ப்பணம் செய்கின்ற சபத்தை நாங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் சொல்லுவோம். Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Praise you, Jesus. Thank you, Jesus. Praise you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Lord, we adore you, we praise you, we glorify your mighty name, Lord. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Praise you, Jesus. Thank you, Jesus. Praise you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசு. ஹalleluya, hallelujah, hallelujah. நன்றி இயேசு. hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசு. hallelujah, 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 hallelujah. நன்றி 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 நன்றி. hallelujah, hallelujah, hallelujah. நன்றி இயேசு. hallelujah, 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 hallelujah. நன்றி 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 நன்றி. hallelujah, hallelujah, hallelujah. ஆராதனை. நன்றி இயேசு. hallelujah, hallelujah, hallelujah. நன்றி இயேசு. hallelujah, 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 hallelujah. நன்றி 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 நன்றி. hallelujah, hallelujah, hallelujah. hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசு. hallelujah, 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 hallelujah. Praise you, Lord. hallelujah, hallelujah. நன்றி இயேசு. hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. You repeat this consecration after me. குருவானவரை தொடர்ந்து நாங்கள் அந்த சபத்தை சொல்லுவோம். You open your hands before the Lord. எங்கள் கைகளை ஆண்டவர் முன்னிலையில் திறந்து வைப்போம். You pray this after us. நாங்கள் சொன்ன பிற்பாடு இந்த சபத்தை சொல்லுங்கள். O most sacred heart of Jesus. O most sacred heart of Jesus. இயேசுவின் திரு இருதயமே, I thank you and praise you. நான் உமக்கு நன்றி சொல்கிறேன். For great love towards us. எங்கள் மீது வைத்திருக்கின்ற அதீத அன்பிற்காக, by protecting all of us. எங்கள் அனைவரையும் பாதுகாப்பதற்காக, in your sacred heart. உமது திரு இருதயத்தில் we consecrate ourselves. நாங்கள் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். and our families. எங்கள் குடும்பங்களை அர்ப்பணம் செய்கிறோம். and our whole being. எங்கள் முழு வாழ்வையும் அர்ப்பணம் செய்கிறோம். to your sacred heart. உமது திரு இதயத்திற்குள்ளே. and we believe in your power. நாம் உமது வல்லமையை நம்புகின்றோம். let the blood that came out of your heart. உமது திரு இதயத்திலிருந்து வழிந்து வந்த திரு இரத்தம்
உமது கிருபையிலிருந்து வழிந்து வந்த உமது இரத்தம் wash and cleanse us. எங்களை கழுவி தூய்மைப்படுத்தட்டும். எங்களை கழுவி தூய்மைப்படுத்தட்டும். And protect us from all evils. சகலவிதமான எதிரிகளின் செயல்களில் இருந்து எங்களை பாதுகாக்கட்டும். That water came out of your heart. உமது இதயத்திலிருந்து வழிந்தோடிய தண்ணீர், உமது இதயத்திலிருந்து வழிந்தோடிய தண்ணீர், the Holy Spirit, தூயாவியானவர் guide us in our life. எங்கள் வாழ்க்கையில் எங்களை வழி நடத்தட்டும். எங்கள் வாழ்க்கையில் எங்களை வழி நடத்தட்டும். Let our family, எங்கள் குடும்பங்கள் always live எந்த நேரத்திலும் in your love. உமது அன்பில் வசிக்கட்டும். Let us all be able to live நாங்கள் அனைவரும் in your love. உமது அன்பில் வாழ, Let not any evil எந்தவித எதிரியின் பாதிப்பும் affect our life எங்கள் வாழ்க்கையில் அணுக விடாதேயும். until we reach heaven. நாங்கள் மோட்சத்தை சேரும் வரையில் Let us be safe and protected in your heart. உமது திரு இதயத்தில் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக நம்மை வைத்தருளும். Jesus, I thank you. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்கிறேன். I praise you நான் உம்மை துதிக்கின்றேன். for taking care of us. எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Praise you, Jesus. இயேசுவை துதிக்கின்றோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Now we are going to bless all students. So please send the students, all the children forward. Let them come forward. எல்லா மாணவர்களையும் இப்பொழுது ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா மாணவர்களும் சிறுவர்களும் முன்னுக்கு வாங்க. Let all children stand in front. எல்லா சிறுவர்களும் முன்னுக்கு வாங்க. Come forward and stand in a முன்னுக்கு line. வாங்க. நேரம் எடுக்காம முன்னுக்கு நல்லா முன்னுக்கு வாங்க. Not only children, if there is anybody who is studying in a university or any other studies, you can come forward. This we will be praying for all students. சிறுவர்கள் மட்டுமல்ல, பல்கலைக்கழகங்களில் படிப்பவராக இருந்தாலும் எந்தவித படிப்பை மேற்கொள்கின்றவர்களாக இருந்தாலும் மாணவர்கள் என்ற ரீதியில் முன்னுக்கு வாருங்கள். Praise the Lord. Praise the Lord. Children are a great blessing to the family as well as the whole humanity. சிறுவர்கள் எங்கள் குடும்பங்களுக்கு மனித சமுதாயத்திற்கும் இருக்கின்ற ஒரு பெரிய பரிசு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Psalm 127 verse 3 says, சங்கீதம் 127 மூன்றாம் வசனம் சொல்கிறது, the fruit of the womb is the gift of God. எங்கள் கருவில் இருக்கின்ற கனி ஆண்டவர் தருகின்ற பரிசு. So you students as well as parents, you should pray during your days of studies. ஆகவே நீங்கள் படிக்கின்ற காலத்தில் தான் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். Not simply at the time of exam. வெறுமனே பரீட்சை காலத்தில் மட்டுமல்ல. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Now let us all stand up. நாங்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். You lift both of your hands towards the beloved children. உங்கள் பிள்ளைகளை நோக்கி உங்கள் இரண்டு கைகளையும் நீட்டுங்கள். As we pray for them. குருவானவர்கள் அவர்களுக்கு ஜெபிக்கின்ற நேரத்தில் And lay our hands on them. உங்கள் கைகளை அவர் மீது வைத்து ஜெபிக்கின்ற நேரத்தில் And anoint them. அவர்களை அபிஷேகம் செய்கின்ற You நேரத்தில் all of you pray for these children. இந்த பிள்ளைகளுக்காக நீங்களும் ஜெபியுங்கள். Especially to anoint them with the power of the Holy Spirit. விசேஷமாக தூய ஆவியின் அபிஷேகம் அவர்கள் மீது இறங்கி வருவதற்காக. Praise the Lord. Praise the Lord. Let all your children keep your hands open.
பிள்ளைகள் எல்லோரும் உங்கள் கைகளை இவ்வாறு திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். All of us are praying for you. நாங்கள் எல்லாரும் உங்களுக்காகத்தான் ஜெபிக்க போகிறோம். Because we all love you. நாங்கள் எல்லோரும் உங்களை அன்பு செய்கிறபடியால் You are a blessing for us. நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். We want all of you to be blessed now. நீங்கள் எல்லோரும் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பது எங்கள் ஆசை. Do you want to be blessed? ஆசீர்வாதம் பெற விருப்பமா உங்களுக்கு? Do you want to be blessed? Praise the Lord. Praise the Lord. Okay, let's all pray for these children. நாங்கள் எல்லோரும் இந்த சிறுவர்களுக்காக ஜெபிப்போம். All of you can pray in your own words. உங்கள் சொந்த வாசனங்களை உபயோகித்து நீங்கள் ஜெபிக்கலாம். As we pray for them, நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கின்ற நேரத்தில் then we'll be praying for anointing them with the power of the Holy Spirit. தூயாவின் அபிஷேகம் அவர்கள் மீது இறங்கி வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். Thank you, Jesus. Praise you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Oh, loving Jesus, we present before you all these beloved children whom you have brought before you. Let the children come to me. Don't hinder them. The kingdom of God belongs to such them. Lord Jesus Christ, now we present before you all your beloved children, all these students, Lord, to be blessed by your loving hands. Lord, you allow your precious blood to fall on all of them. And wash and cleanse them. Lord, if at all their mind, their body, their soul, their intelligence, anything is made unclean, anything was defiled, Lord, you wash all of them with the precious blood and cleanse them, Lord. If they have been defiled by any sins of their own or their parents or the community or the school or the teachers or any of their batchmates or classmates, Lord, you clean them, help them and cleanse them and purify them, Lord. Thank you, Jesus. Praise you, Jesus. Hallelujah, hallelujah. If there is any hereditary bondage that is binding them, by the powerful name of Jesus, all those hereditary bondages be broken. Lord Jesus Christ, if they have any sorrow, if they have any sorrow in their heart, any anxiety and worry in their heart, any kind of intellectual bondage in them, in the mighty name of Jesus, I cast out all those bondages and ask you, Lord, to set them free. Lord, you anoint them with the power of the Holy Spirit. Let the Holy Spirit descend on them. Let the Holy Spirit come down upon them. The Holy Spirit anoint them now. Give them the wisdom, the knowledge, the prudence, the understanding and the discernment that they need in their studies. Lord, protect them from all kinds of evil. Let them have the wisdom and knowledge to know what is right and wrong. Fill their heart and intelligence, not only with the human wisdom, not only with the divine, not only with the worldly wisdom. Give them the divine wisdom, Lord, to know what is right and wrong. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Praise you, Jesus. Let's all sing together, anointing these children with the Holy Spirit. Let us all invoke the Holy Spirit. நாங்கள் அனைவரும் தூய ஆவியானவருடைய பாடலை பாடி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே. If we pray with the faith as one community of faith, our prayer will never go unanswered. நாங்கள் ஒரு சமூகமாக இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு நாளும் எங்கள் ஜெபங்கள் வீணாகாது. We are praying with
along with all the saints in heaven. நாங்கள் மோட்சத்தில் இருக்கிற சகல புனிதர்களுடன் சேர்ந்து சபிக்கின்றோம். All the angels' presence are also with us. சகல தேவ தூதர்களுடைய பிரசன்னமும் எங்களுடன் இருக்கிறது. And we are praying along with the whole Catholic Church. முழு கத்தோலிக்க திருச்சபையுடன் சேர்ந்து நாங்கள் சபிக்கின்றோம். So we are not praying alone. ஆகவே நாங்கள் தனியாக சபிக்கவில்லை. We are not praying as a small group here. நாங்கள் ஒரு சிறு குழுவாக சபிக்கவில்லை. We have with us a long line of the saints. ஆகவே நாங்கள் ஒரு நிறைய புனிதர்களுடன் சேர்ந்து சபிக்கின்றோம். We are praising and glorifying God along with them. அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிக்கின்றோம். Our Holy Mother also is with us. தேவ தாய் எங்களுடன் இருக்கிறார். Saint Joseph is with us. புனித சூசேப்பர் எங்களோடு இருக்கிறார். The Holy Family is with us. திரு குடும்பம் எங்களுடன் இருக்கிறது. And all our patron saints are with us. எங்களுடைய எல்லா பேர் புனிதர்களும் எங்களுடன் இருக்கிறார்கள். So this hour of prayer is a special prayer. ஆகவே இது ஒரு விசேஷமான சப தருணம். And God is going to work miracles in our life. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். In this community God is going to work miracles. ஆண்டவர் இந்த சமூகத்தில் அதிசயங்களை செய்ய போகிறார். God is going to manifest his power in our community. ஆண்டவர் எங்கள் மத்தியில் அவரது வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். Don't doubt about the power of Jesus. இயேசுவின் வல்லமையை சந்தேகிக்க வேண்டாம். Not only you who are praying now, நீங்கள் சபிக்கின்ற நீங்கள் மட்டுமல்ல, all the saints are also praying for you. எல்லா புனிதர்களும் உங்களுக்காக சபிக்கிறார்கள். Holy Mother also is praying for you. தேவ தாயும் உங்களுடன் சபிக்கிறார். So you all of you pray along with the church, ஆகவே நாங்கள் அனைவரும் திருச்சபையுடன் சேர்ந்து சபிப்போம். along with all the saints. எல்லா புனிதர்களுடன் சேர்ந்து நாங்கள் சபிப்போம். First of all, you pray for yourself. முதலில் உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் சபியுங்கள். If you have got any sickness, ஏதும் நோய் இருந்தால் you tell Jesus, இயேசுவிடம் சொல்லுங்கள், Lord, I am sick. ஆண்டவரே நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன். I want healing. எனக்கு குணமாக்குதல் அவசியம் என்று. If any part of your body is sick, உங்கள் உடலில் ஏதாவது ஒரு பகுதி நோய்வாய்ப்பட்டிருந்தால் tell Jesus, I want healing. இயேசுவிடம் சொல்லுங்கள், எனக்கு குணமாக்குதல் அவசியம் என்று. First of all, you pray for yourself. முதலில் நீங்கள் உங்களுக்காக சபியுங்கள். Whatever may be your sickness, உங்களது நோய் எதுவாக இருந்தாலும் believe that Jesus on this altar has the power to heal you. இயேசுவால் உங்களை குணமாக்க முடியும் என்று நம்புங்கள். From this Eucharistic presence, the healing power is flowing. நற்கருணை நாதரிடமிருந்து குணமாக்கும் வல்லமை உங்களிடத்தில் வருகிறது. From this Eucharist, the healing power of Jesus is coming to you and touching you. நற்கருணையிலிருந்து குணமாக்கும் வல்லமை உங்களிடத்தில் வழிந்து வருகிறது. Believe in the power of Jesus. இயேசுவின் வல்லமையை நம்புங்கள். You lift your hands towards him உங்கள் கைகளை அவரை நோக்கி உயர்த்துங்கள். and pray for healing. குணமாக்குதலுக்காக சபிப்போம். It is you who have to pray for you. நீங்கள் உங்களுக்காக சபிக்க வேண்டும். If you don't pray, நீங்கள் சபிக்காவிட்டால், if you keep silent, நீங்கள் மௌனமாக இருந்தால், you think that if somebody else pray for you, மற்றவர் உங்களுக்காக சபித்தால் you will be healed. நீங்கள் குணம் பெறுவீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். That is in vain now. ஆனால் இந்த நேரத்தில் அது வீணான செயல். We will be praying for you. நாங்கள் உங்களுக்காக சபிப்போம். But first you have to pray for yourself. ஆனால் முதலில் நீங்கள் உங்களுக்காக சபிக்க You have to வேண்டும். cry for yourself. நீங்கள் உங்களுக்காக அழுது புலம்ப You have to வேண்டும். cry with faith. நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். Just like Bartimaeus the blind man பார்த்தமேயு அந்த பார்வை இழந்தவன் சபித்தது போல cried for mercy and healing. இயேசுவே என்னை இரக்கமாயிரும் என்று அவர் கத்தியது You போல have to pray for healing. நீங்கள் குணமாக்குதலை பெற சபியுங்கள். Believing that Jesus can heal you. இயேசுவால் உங்களை குணமாக்கலாம் என்று நம்புங்கள். If you do not have faith, நீங்கள் நம்பவில்லை என்றால், if you do not cry for healing, நீங்கள் குணமாக்குதலுக்காக சபிக்கவில்லை now என்றால், nothing is going to happen. வேற எதுவும் நடக்காது. So any of you want to healing, அவை குணமாக்குதல் யாருக்கு தேவையோ lift your hands towards Jesus உங்கள் கைகளை இயேசுவை நோக்கி நீட்டுங்கள். and pray for healing குணமாக்குதலுக்காக in சபியுங்கள். your own words, in your own language. உங்கள் வார்த்தையால் உங்கள் மொழியில் இயேசுவிடம் சபியுங்கள். You pray in a little loud voice. சத்தமாக எல்லோரும் சபிப்போம். Don't be ashamed to pray in a loud voice. சத்தமாக சபிக்க கூச்சப்பட வேண்டாம். If you really want healing, உண்மையிலே குணமாக்குதல் வேண்டும் raise என்றால் your voice and pray. நல்ல சத்தமாக உரத்த குரலில் Cry சபியுங்கள். before the Lord and pray. ஆண்டவரின் முன்னிலையில் கூக்குரலிட்டு சபியுங்கள். Anybody wants healing, எவருக்கெல்லாம் குணமாக்குதல் cry அவசியம், before the Lord. ஆண்டவர் முன்னிலையில் கூக்குரலிடுங்கள். Shout before the Lord.
கத்தி சத்தமாக சபியுங்கள். Continue to cry before the Lord. ஆண்டவர் முன்னிலையில் தொடர்ந்து கத்தி It சபியுங்கள். is not enough that you pray once. ஒரு முறை சபித்தால் போதாது. Continue to pray. தொடர்ந்தும் சபியுங்கள். Continue to cry before the Lord. தொடர்ந்து ஆண்டவர் முன்னிலையில் கத்தி சத்தமாக சபியுங்கள். If you pray for yourself, நீங்கள் உங்களுக்காக சபித்து முடிந்தால் we are also praying for you. நாங்களும் உங்களுக்காக சபிக்கிறோம். We are also crying before the Lord for you. நாங்களும் ஆண்டவர் முன்னிலையில் உங்களுக்காக பரிந்துரை We are செய்கிறோம். also interceding for you. நாங்களும் உங்களுக்காக பரிந்துரை So all செய்கிறோம். of you cry before the Lord. ஆகவே நீங்கள் அனைவரும் ஆண்டவர் முன்னிலையில் Continue சபியுங்கள். to pray for healing தொடர்ந்தும் அதற்காக சபியுங்கள். in your own words. உங்கள் சொந்த வார்த்தையால். Lord Jesus, we thank you and நன்றி praise and glorify you, Lord. Hallelujah, Lord Jesus Christ, you are a merciful and compassionate God. All your beloved children now are crying for mercy. Hallelujah, They are hallelujah, sick. hallelujah. They are Nandri suffering from Yesu, different Nandri, kinds of Nandri, infirmities Nandri, and Nandri, afflictions, Nandri, Lord. Nandri, Some of them may be Nandri, physical, some of them may be Nandri, mental and Nandri, psychological. Nandri, Lord Nandri, Jesus Nandri, Christ, Nandri, now you have the power to set them hallelujah, free. hallelujah. We adore and praise and glorify you, Lord. Hallelujah, From this hallelujah, Eucharistic hallelujah, presence, hallelujah, from this hallelujah, holy Eucharist, hallelujah, you are allowing the power Nandri, to flow to all of Nandri, them. Nandri, You are allowing this power hallelujah, to flow to hallelujah, everyone hallelujah, who is crying before you and their family, any member of the family who is sick. Now, Lord, accept their cry before you. You told us, blessed are those who mourn, they will be comforted. They are mourning before you. They are crying before you, Lord. Accept their cry. Accept their prayers, Lord. You want miracles and wonders and signs. The cancer cells may be now cancelled by the blood of Jesus. Washed by the blood of Jesus. All those people are suffering from terminal sickness like cancer or kidney problems or any other terminal sickness, deadly sickness may be healed by the powerful name of Jesus. All those are suffering from any problem in their eyes, their ears, their brain, their tongue, their lips and their throat, their lungs, their liver, their heart, their intestine, any part of the stomach and their reproductive system, respiratory system, their pancreas, anything that they are suffering from, any sickness they are suffering from may be healed by the powerful name of Jesus. Hallelujah, 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 hallelujah. Lord Jesus, we adore you. We praise and glorify you. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Salaka malaki laki 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 milaki. Manchalak, 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 manchalak. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Salaka malaki laki 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 milaki manchalak. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Now, if any one of you in this community is suffering from any type of cancer, or any one of you is suffering from any kidney problem, that's kind of serious sickness, they can kneel down before the Lord. இங்கு இருக்கின்ற எவராவது புற்றுநோயால் கிட்னி வியாதியினால் அல்லது அது போல மிகவும் ஆழமான வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் முழந்தாள் படியிடுங்கள். Or anybody is going for any operation, எல்லாவற்றால் ஏதேனும் சத்திர சிகிச்சைக்கு செல்ல இருக்கின்றவர்கள், or anybody underwent operation now is still you are not healed, இல்லாவிட்டால் சத்திர சிகிச்சை செய்த பிற்பாடும் இன்னும் குணம் அடையாதவர்களாக இருந்தால், or anybody is undergoing chemotherapy or radiation, இல்லாவிட்டால் கீமோதெரபி ரேடியேஷன் போன்ற மருத்துவங்களுக்கு முகம் கொடுக்கிறவராக if இருந்தால், anyone among you has such kind of problem, they can kneel down. அப்படிப்பட்ட வியாதி நிலைகளில் இருக்கின்றவர்கள் மட்டும் இந்த நேரத்தில் முழந்தாள் படியிடுங்கள். And those who are standing close by, அவர்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்றவர்கள், you place your right hand on the person who is kneeling down before you. உங்கள் பக்கத்தில் எவராவது முழந்தாளிட்டிருந்தால் உங்கள் வலது கையை அவர்கள் மீது வையுங்கள். Those who are standing, please place your hand on the one who is close by you. உங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் மீது உங்கள் கையை நீட்டுங்கள். நின்று கொண்டிருக்கிறவர்கள், Those who are kneeling down, முழந்தாள் படிந்து இருக்கின்றவர்கள்,
So just place your hands on the one who is kneeling down nearby you. உங்கள் பக்கத்தில் முழந்தாளிட்டிருப்பவர்கள் மீது உங்கள் கையை நீட்டுங்கள். And pray for healing. அவர்கள் குணம் பெறுவதற்காக செபியுங்கள். He asked in the name of Jesus to heal that person. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் குணம் பெற வேண்டும் என்று செபியுங்கள். We are praying for all of them. அவர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செபிக்கின்றோம். Believe that when you go back home, you will experience the miraculous healing in your body. இன்று நீங்கள் வீடு திரும்பும் பொழுது உங்கள் உடலில் அந்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புங்கள். In the name of Jesus, all those sickness are going to be cancelled. இயேசுவின் நாமத்தில் அந்த எல்லா வியாதிகளும் இப்பொழுது குணமாக்கப்பட போகிறது. So all pray together. நாங்கள் அனைவரும் செபிப்போம். All of you pray, Jesus have mercy on them. நாங்கள் அனைவரும் செபிப்போம், இயேசுவே அவர்கள் மீது இரக்கமாயிரும். Those who are kneeling, you pray, Jesus have mercy on me. முழந்தாள் படிட்டிருக்கின்றவர்கள் சொல்லுங்கள், இயேசுவே என் மீது இரக்கமாயிரும் என்று செபியுங்கள். All of you pray now. நாங்கள் அனைவரும் செபிப்போம், இயேசுவே அவர்கள் மீது இரக்கமாயிரும். 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 O Lord Jesus Christ, you show your mercy and compassion towards your beloved children who are kneeling down before you with great faith. We all together, united in one faith, pray for miraculous healing of all these deadly diseases that may be pestering them, that may be binding them. In the mighty name of Jesus, all those sicknesses may be cancelled from their body. You wash them with your precious blood and cleanse them, Lord. By the powerful name of Jesus, all those deadly sickness may be healed. Lord Jesus Christ, like all those people who received healing from your loving hands, from your loving, by your loving touch, by the power of your words, and they went out and proclaimed about you. Let them be able to go out after this adoration and proclaim you, O Lord. Let them be able to proclaim you as the healer, as a savior. Lord Jesus, let them be able to experience a miraculous healing now. You send them out as your own witnesses, loving, your powerful witnesses, living witnesses, Lord. Hallelujah. Thank you, Jesus. Praise you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Praise you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. You can help that person stand up. அவர்களை எழுப்பி விடுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Just for 1 minute, we are going to pray for all those who are sick at home. வீட்டில் நோயுற்றிருக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஒரு நிமிடம் எடுத்து செபிக்க போகின்றோம். Those who are not here. இங்கே வராதவர்கள். If anyone at home is sick, வீட்டில் எவராவது நோயுற்றவராக இருந்தால், the members of your family, உங்கள் குடும்பத்தினர்கள், they may be even abroad, வெளிநாட்டில் இருப்பவராகவும் they இருக்கலாம், may be away. அவர்கள் வெளியே தூர எங்கேயும் இருக்கலாம். But if you pray here, ஆனால் இன்று நீங்க இவ்விடத்தில் சபித்தால், Jesus can reach them. இயேசுவால் அவர்களை அணுக முடியும். Jesus can heal them. இயேசுவால் அவர்களை குணமாக்க முடியும். So with that faith you pray. ஆகவே அந்த நம்பிக்கையில் நீங்கள் சபியுங்கள். If anybody has anybody at home who is sick, எவராவது வீட்டில் நோயுற்றவர்கள் இருந்தால், any member of your family is sick, உங்கள் குடும்பத்தில் எவராவது நோயுற்றவராக இருந்தால், such people can kneel down before the Lord now. அப்படிப்பட்டவர்கள் இந்த நேரத்தில் இயேசுவின் முன்னிலையில் முழந்தாள் படியிடுங்கள். Others can remain standing. மற்றவர்கள் எழுந்து நிற்கலாம். Those who are close by, please lay your hands on the shoulder of the one who is kneeling down before you. பக்கத்தில் இருக்கின்றவர்கள், உங்கள் பக்கத்தில் முழந்தாள் படியிருக்கின்றவர்கள் தோள் மீது உங்கள் கைகளை வையுங்கள். And pray for them. அவர்களுக்காக சபியுங்கள். Through them, God is going to work miracles in their
members of the family. அவர்கள் மூலமாக அவர் குடும்பத்தினர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை செய்ய So போகிறார். all of you pray together, Lord have mercy on us. ஆண்டவர் எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று எல்லோரும் சபிப்போம். All of you pray aloud. எல்லோரும் சத்தமாக சொல்லுவோம். Lord have mercy on us. ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மீது எல்லோரும் சொல்லுவோம். ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும். 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 O Lord Jesus Christ, when the Canaanite woman came to you and requested you to heal the daughter who was at home, immediately uttered your words, and by the power of your word, that girl was healed at the very moment when Jairus, the synagogue authority, came to you, asking you to come home and heal. You entered in their family and healed that sick daughter. The same way the centurion welcomed you to his house in order to heal the sick servant. Even when you uttered your powerful word on the way, the servant was healed at that moment. The same way, Lord, we ask you to heal all the members of the family who are sick. We believe that you can reach up to him, reach up to her at this present moment. From this Holy Eucharist, you can allow your healing power to reach them, because you are beyond time and space. You are yesterday, today and forever the same. Lord, you are the universal Savior. Your power is not restricted to any place. Those who adore you and praise you in spirit and truth will receive blessings as you have promised. Lord, this is the era. We praise and pray and worship you in spirit and truth. Lord Jesus, we believe you can reach up to anybody who is crying before you. You can reach up to any person for whom we pray here. We thank and praise you, Lord, for healing them, touching them. We believe that next month when they come here, they will be able to testify about your miraculous healing that you have given to them. Lord, let them be able to testify it before others. Let them go back home and see their dear and near ones and get healed and transformed. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Praise you, Jesus. Praise the Lord. Praise the Lord. You can help those who are kneeling down to stand up. அவர்களை எழுப்பி விடுங்கள். Let's sing a hymn, a praise, thanking and praising God for what He has done in our life today. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் செய்த காரியங்களுக்காக நன்றி துதி பாடல் ஒன்றை நாங்கள் இப்பொழுது பாடுவோம். All of you clap your hands and sing. நீங்கள் அனைவரும் கைகளை தட்டி இந்த பாடலை துதியோடு பாடுங்கள். Praise the Lord. Do you want to sing தாவீதை போல நடனமாடி? தாவீதை போல நடனமாடி பாட விருப்பமா? Praise the Lord. I hope that Alex will sing. நாங்கள் அனைவரும் அந்த பாடலை தாவீதை போல நடனமாடி என்ற பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். Praise the Lord. Praise the Lord. Do you want to sing and dance? ஆடி பாட ஆண்டவருக்கு துதிக்க விருப்பமா? Has God blessed you? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரா? You should believe that God has healed you. ஆண்டவர் உங்களை குணமாக்கி விட்டார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். You should not doubt. நீங்கள் சந்தேகிக்க கூடாது. You should claim it from Jesus. நீங்கள் இயேசுவிடம் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். Then you go back home. நீங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்லும் பொழுது You will find that you are healed. நீங்கள் குணம் பெற்றிருக்கின்றீர்கள் என்பதை காணுவீர்கள். There is one testimony that I read out today during the live streaming. இன்றைய நேரடி ஒரு நிகழ்ச்சியின் பொழுது ஒரு சாட்சி பகிரப்பட்டது. Last month during the one day retreat, கடந்த மாதம் ஒரு நாள் தியானத்தின் பொழுது we announced that there is one family நாங்கள் சொன்னோம் ஒரு குடும்பத்தினர் இருக்கிறார்கள் என்று, which is having the problem of nasty smell coming out. அவர்களுடைய ஒரு துர்நாற்றம் வலி வருகின்ற ஒரு நோய் தன்மை இருந்தது. And Jesus liberating that family from that bondage. இயேசு அந்த குடும்பத்தை அந்த பாதிப்பிலிருந்து விடுதலை செய்தார். When they went back home, அவர்கள் வீட்டுக்கு சென்ற பொழுது
When they went back home, they found that the problem is completely solved. அவர்கள் திரும்ப வீட்டுக்கு போன பொழுது அந்த பிரச்சனை முற்றும் தீர்க்கப்பட்டிருந்ததை Thereafter they never had such a problem. அவர்களுக்கு அந்த பிரச்சனை திரும்ப வரவில்லை என்று சாட்சி பகர்ந்தார்கள். So you should claim this from the Lord. ஆகவே இதனை நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள With that faith you should go back home. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும். So you should not doubt. ஆகவே நீங்கள் சந்தேகிக்க கூடாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 There is one saying in our own language. அவர்களுடைய மொழியில் ஒரு பழமொழி இருக்கிறது. I hope that you will understand little bit. அதை மொழிபெயர்க்க முடியுமா இருக்கும் என்று பார்ப்போம். If we say പോയ ഒരു വാക്ക് കിട്ടിയാൽ ഒരു ആന, that means if at all we go it is in one word, if we get we'll get an elephant. Praise the Lord. Hallelujah. Hallelujah. You should not pray like that. நீங்கள் ஏனோ தானோ ஒன்று சபிக்க கூடாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. You should pray with the faith. நீங்கள் நம்பிக்கையோடு சபிக்க வேண்டும். And thank God, believing that God has already given you that healing. ஆண்டவர் ஏற்கனவே அந்த குணமாக்குதலை கொடுத்து விட்டார் என்ற நம்பிக்கையில் நீங்கள் சபிக்க வேண்டும். Are you ready? நீங்கள் தயாரா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை எய்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கிடி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கிடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா,
உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. Let us kneel down to receive the Eucharistic blessing now. ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் முழந்தாள் படியிடுவோம். உயரிவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரிவருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும்